தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாடு சங்கிகள் மாநாடு என விமர்சித்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அது முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்பொழுது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சபரிமலைக்கு மாதந்தோறும் போகக்கூடிய ஒரு நல்ல பக்தி தான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சபரிமலைக்கு மாதந்தோறும் போகக்கூடிய ஒரு நல்ல பக்தி தான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சபரிமலைக்கு மாதந்தோறும் போகக்கூடிய ஒரு நல்ல பக்தி தான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சபரிமலைக்கு மாதந்தோறும் போகக்கூடிய ஒரு நல்ல பக்தி தான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.